போன வாரம் நம்ம இந்த வார் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, பிப்ளிக்கலா என்ன சொல்றாரு கடவுள், 2வது யுத்தங்கள் மத்தியில நம்ம என்ன பண்ணணும், பயப்படாதன்னு வேற சொல்றாரு. அதுவும் இல்லாம போன பதிவு நம்ம முடிக்கும்போது, நம்ம எவ்வளோ ஸ்பிரிச்சுவலா ரெடி ஆவணும் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா பார்த்தோம். சரி, இப்போ வார பத்தி பேசுறோம். இது எங்க போய் முடியும்? முடிஞ்சு நம்ம என்ன நடக்கும்? இல்ல பிப்ளிக்கலா எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அந்த கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நெனைக்கிறேன். இப்போ என்னன்னா, இந்த வார் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுருவோம். சரி. சரியா? ம். இந்த வார் ஆனால் முடிஞ்சிருச்சுன்னா உடனே இன்னைக்கு நாளைக்கு முடியுது அப்படின்னு நம்ம சொல்லலை. ம். அடுத்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இட் வில் கோ ஆன். ம். இது போயிட்டு ஒரு இடத்துல வந்து வேர்ல்டையே வந்து வேறு விதமாக மாற்றும். ம். அதில் முதல்ல நான் அப்படி ஒன்றுனா சொல்லிக்கிட்டே வரேன். இதில் முதல்ல ஆக போகிற வேர்ல்டோடைய மிக முக்கியமான மாற்றம் கிளைமேட் மாற்றம். ம். இதை வந்து மிகப்பெரியதான ஒரு காலநிலை மாற்றம் ஒன்று உருவாக போகுது. ம். 6th சீலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிளில் சூரியன் கருப்பு கம்பளி போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று, வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல விலகி போயிற்று. இது வந்து காட் சொல்லியிருக்கிறது பாட்மோஸ் ஐலாண்டில் இருக்கும்போது நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி. இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த நியூக்ளியர் வார் அதில் வந்து ஆசிட் வந்து இப்போ என்ன இருக்குதுன்னா அந்த இதில் வந்திருக்கு. அது அப்படியே ஒரு லேயர் ஆஃப் மேலே ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஆசிட் மேலே ஆகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலேருந்து இப்போ மழை பெஞ்சா அமில மழை பெய்யும்னு சொல்கிறாங்க. ஆசிட் மழை வந்து பெய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதான் பெய்ய போகுது அடுத்து அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்த மழை ஒன்று வந்துச்சுன்னா அப்படி தான் பெய்யும். ஏன்னா இது போய் முதல்ல க்ளவுடை வந்து கூல் பண்ண உடனே அங்கேருந்து மழை பெய்யும். மழை பெய்யும் போது மேலே முழுக்க ஒரு லேயர் ஆஃப் ஆசிட் இருக்கிறதுனால, இந்த கிணறு வெடிச்சு எண்ணெய் கிணறு வெடிச்சதுனால, கச்சா எண்ணெய் வெடிச்சதுனால இப்போ என்ன ஆகும்னா அமில மழை பெய்யும். அமில மழை பெய்யும் போது ஜனங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பாங்க. இது இப்போ இவங்க சொல்கிறக்கூடிய விஷயத்துக்கு பூமி வந்துருச்சு. இப்போ ஆசிட் மழை உருவாகிற அளவுக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் நியூஸில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுதான் அடுத்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூக்ளியர் இப்போ நம்ம கணக்கின்படி ஏறக்குறைய 9 நாடுகள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க உலகளாவிய. ஒரு யூஎனுடைய கணக்கின்படி 16,000 20,000 வெப்பன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. இந்த வெப்பன்ஸ் எல்லாம் ஒரு வெடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வெப்பன்ஸை எல்லாருமே யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் முடியும் போது கேட்டாங்க, செகண்ட் வேர்ல்டு வார் இவ்வளோ கோரமான முடிவை கொடுத்துருக்கு, நீங்கள் அடுத்த தேர்ட் வேர்ல்டு வார் வரும்போது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, தேர்ட் வேர்ல்டு வார் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஃபோர்த் வேர்ல்டு வாரில் சண்டை போகிறதுக்கு மனுஷன் இருப்பானா இருக்க மாட்டானு எனக்கு தெரியாதுன்னாரு. குச்சி வச்சு தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க எல்லாரும். அந்த அளவுக்கு வெரி ஒஸ்ட் சினாரியோவுக்கு இந்த வேர்ல்டு போயிடும் அப்படின்றாங்க. மொத்தத்தில் கடவுள் கொடுத்த இந்த பூமி நம்ம பாதுகாக்க வேண்டியது, இது நம்மளே தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது, வியப்பாகவும் இருக்குது. அதாவது நான் ஒரு விஷயத்தை எப்போ நினைப்பேன், ஒரு கணவனும் மனைவியும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னா அவங்க உண்மையாக இருந்தால் தான் முடியும். சிசிடிவி வச்சு நீங்கள் உண்மையாக இருக்க முடியாது. நீங்கள் உங்கள் கணவனை சிசிடிவி வச்சோ இல்லை ஒரு இதை வச்சோ கண்காணித்து உண்மையாக இருக்க முடியாது. மனைவியை சிசிடிவி போட்டுட்டு பார்த்துக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது. அவங்க உண்மையாக இருக்கணும்னு நினச்சா தான் இருக்க முடியும். அப்போது இந்த இன்றைக்கி ஒரு வேர்ல்டு இருக்குது, எல்லாத்தையுமே சிசிடிவியில் பார்த்தா கரெக்டாக நம்ம வந்து கனெக்டாக வச்சுக்கலான்னு ஒரு ராங் மைண்ட் செட். இது தப்பு செய்யணும்னு முடிவு பண்ணுவோம், எப்படி இருந்தாலும் செய்வான்ல. ஆனால் இப்போ அதே மாதிரி தான் இந்த உலகத்தை பாதுகாக்கிறதுக்கு காடு உங்களை லவ் தான் கொடுத்தாரு, அன்பால் தான் அந்த உலகத்தை பாதுகாக்கணும். காட் சோ லவ் த வேர்ல்டு தான். காட் சோ லவ் த வேர்ல்டு இவங்க ஆயுதத்தில் பாதுகாக்க விரும்புகிறாங்க. இப்போ நீ வச்சிருக்கேன், நான் வச்சிருக்கேன். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நம்முடைய பாதுகாப்புக்காக அத்தனை பேருமே மிலிட்ரியில், அதை யூஎனுடைய ஒரு ரிப்போர்ட் சொல்லுது, இப்போ அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற இது வாங்குறாங்க இல்லையா வெப்பன்ஸு, 10% மட்டும் கொடுத்தா போதுமா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பட்டினியும் தீர்த்துடலாமா, எல்லாருக்குமே எல்லா நாட்டுக்கும் சாப்பாடு கொடுத்துடலாமா. ஸோ ட்ரஸ்ட் ஒரு ஃபேக்டராக இருக்குது. ட்ரஸ்ட் இல்லைன்னா எங்கேயோ ஏன்னா இப்போ மேரேஜஸ்லேயே நீங்கள் வெளிநாட்டிலலாம் சில இங்கேயும் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, பிஃபோர் மேரேஜ் வந்து ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுறாங்க. அதாவது மேரேஜ் பண்ணிக்கிறோம், ஏதாவது ஒரு பிரச்சனை டிவோர்ஸ் ஆனால் என் சொத்தை நான் கொடுக்க மாட்டேன் உனக்கு. அப்போ எனக்கு என்ன பொருள்னா இந்த மேரேஜ் கான்செப்டே அடி வாங்குதில்ல, ட்ரஸ்ட்ன்ற ஃபேக்டரே ஷேக் ஆகுதுல்ல. எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொத்துன்ற ஒரு விஷயத்தில் பேசுகிறீங்கல்ல, இல்லை என்ன லெவலுக்கு போகுது பாருங்க. இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் பேசுகிறவங்களாம் இருக்காங்க. கல்யாணம் ஆகட்டும், என் சம்பளம் எனக்கு, உன் சம்பளம் உனக்கு, நீ என்ன கேட்கக்கூடாது, நான் உன்னை கேட்க மாட்டேன். இது என்னது இது? இது இப்போது நீங்கள் 2 பேரும் டீ கடைக்கு போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் போகிறீங்க, ஒரு ஃப்ரெண்டு பே பண்ணும்போது இன்னொருத்தன் சொல்கிறான், நீ நான் பே பண்ணுறேன் அப்படிங்கிறான், இல்லை நீங்கள் வைங்க நான் பே பண்ணுறேன். இதுதான் நம்மளுடைய மனநிலை எப்போவுமே, கல்ச்சர் இல்லை. நீ உங்கள் ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறீங்க, அவர் சொல்கிறாரு, எப்பா உன் டீக்கு நீ பே பண்ணியிருப்பா, என் டீக்கு நான் பே பண்ணால் நீங்கள் அந்த ஃப்ரெண்டை என்ன நினைப்பீங்க? இல்லை, அது ஒரு டிஃப்ரெண்ட், அது ஆனால் அது நாம்ஸ் ஆகிடுது இப்போது. அதுதான் இன்றைக்கி மேரேஜ் பாண்டிங்ன்றாங்க, கேட்டால் டிஜிட்டல் கல்ச்சர்ன்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு நாட்டை எப்படி ஆயுதத்தை வச்சு பாதுகாப்பீங்க? பாதுகாக்க முடியாது.
அப்போ இன்னைக்கு வேர்ல்டு வந்து ஒரு ராங் கான்செப்டுக்குள்ளே போயிடுச்சு. காட் அழகாக கொடுத்தாரு. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் கூட ஓரளவுக்கு இந்த லவ் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. காட் கடைசியாக சொல்லுவார், அன்பு தணிந்து போகும் பாரு. ஆமாம். இப்போ அது இருக்கு, அன்பு தணிந்து போயிடுச்சு இல்லையா? அதாவது ஒரு நாட்டுடைய தலைவர் தப்பாக இருக்கிறாரு, நான் அவரை தூக்கணும், அவர் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மக்களை அழிச்சு என்ன பண்ணுறது? தலைவர் தப்பாகவே இருக்கட்டுமே, தலைவரை மட்டும்தானே அழிக்கணும். அப்போ நல்ல மக்களை 10 பேர் கொன்னீங்கன்னா அந்த ரத்த பழிக்கு யார் பதில் சொல்கிறது? வாரில் எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்னா இது என்ன கான்செப்ட் ஆகும்? ஸோ அன்புங்கிறது அன்பால் மட்டும்தான் இந்த வேர்ல்டை கரெக்டாக நடத்த முடியும், வேறு எதாலையும் நடத்தவே முடியாது. நான் ஃபேமிலியும் சொல்கிறேன், ஒரு ஃபேமிலி நடக்கணும், ஒரு மினிஸ்ட்ரி இருக்கட்டும், ஒரு நாடாக இருக்கட்டும், அன்பு இல்லாமல் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லையும் கண்டிஷன்ஸ்லையும் நீங்கள் வந்து லாஸையும் நடத்தணும்னு இருந்தீங்கன்னா அந்த நாட்டை நடத்த முடியாது. எல்லாமே தேவை, கண்டிஷன் தேவை, லா தேவை, எல்லாம் தேவை, பேராமீட்டர் வேணும். அது எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம வி ஆர் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி, சுதந்திரம் இருக்குது. பட் அந்த சுதந்திரத்துக்கு ஒரு அளவு இருக்குல்ல, ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாமே நமக்கு வேணும். பட் அன்பு தான் பேஸ். இதுதான் ஆண்டவர் அப்பயே சொல்கிறார், அன்பே பிரதானம். இன்றைக்கி இதுதான் நடந்துட்டு இருக்குல்ல. ஸோ இந்த வேர்ல்டு வந்து என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வந்து வெரி ஒஸ்ட் சினாரியோக்கு போயிடும். ஸோ கிளைமேட் இப்போது என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல் விலகி போயிட்டு. அதோட அர்த்தம் என்னென்னா, இப்போ க்ரீன் ஹவுஸ்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கோம் நம்ம, ஓசோன் லேயர் மாதிரி இன்னொன்று இருக்குது, க்ரீன் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. இந்த க்ரீன் ஹவுஸ் வந்து அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம ஆண்டவர் வந்து பூமி முழுக்க மரம் தான் உண்டாக்கியிருந்தார். மரம் என்ன கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிஜனை கொடுக்கும், கார்பன் டை ஆக்சைடு உள்வாங்கும். ஒரு பீரியட் வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு குறைவாக இருந்துச்சு. ஆக்சிஜனை மரம் கொடுக்க இது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணார், பூமிக்கு மேலே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருந்தார். போகிற ஆக்சிஜன் போயிட்டு திருப்பி பூமிக்கே வரும். மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜன் அதிகமாகிட்டே இருந்துச்சு. கார்பன் டை ஆக்சைடு அப்போ வண்டி கிடையாது, வாகனங்கள் கிடையாது, ஃபேக்ட்ரிஸ் கிடையாது, பொல்யூஷன் கிடையாது. ஸோ ஆக்சிஜன் நிறையா இருந்தது, கார்பன் டை ஆக்சைடு குறைவாக இருந்தது. இப்போ வர மனுஷனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிச்சு, ஆக்சிஜன் அதே அளவில் தான் இருந்துச்சு, ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணிருச்சுன்னா, மேலே போய் அந்த க்ரீன் ஹவுஸுக்கு மேலே போய் திருப்பி உள்ளே வரும் ஆக்சிஜன் மாதிரியே. வர ஆட்டோமேட்டிக்காக கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஆக்சிஜன் லெவல் அதே லெவலில் இருந்துச்சு, குறைஞ்சிருச்சு. இன்னும் மரத்தை வெட்ட ஆரம்பித்தோம் நம்ம, ஹைவேஸு அது இதுன்னு. மரத்தை வெட்ட ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிச்சு, கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த க்ரீன் ஹவுஸ் இது மொத்தம் காணாமல் போயிடும். இவங்க போடுற நியூக்ளியர் பாம்லேருந்து வரக்கூடியதான எஃபெக்ட்ஸு. ஒரு நியூக்ளியர் பாம் 1956 கடலை வச்சு செக் பண்ணாங்க, 300 கிலோமீட்டருக்கு மீன் செத்து போச்சு. கடலை வச்சு செக் பண்ணது டெஸ்டிங்லேயே 1950s. இன்னைக்கு இருக்கிறது அது எல்லாத்த விட பயங்கர அட்வான்ஸ்டு ஒன். இதை மனுஷன் மேலே போட்டாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஸோ முதல் பாதிப்பு கிளைமேட், குளோபல் வார்மிங் பயங்கரமாக. அதனால தான் நீங்கள் 8th சாப்டர் ஆஃப் ரெவலேஷன்லேருந்து பாருங்கள், எல்லாமே குளோபல் வார்மிங் சம்மந்தப்பட்ட விஷயமாகவே இருக்கும். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான், ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியின் மேல் கொட்டப்பட்டது. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்தில் போடப்பட்டது. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், தீவட்டியை போல இருக்கிற நட்சத்திரம் ஒன்று ஆறுகளின் மேல் விழுந்தது. 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களின் 1/3 பங்கு சேதப்பட்டது. எல்லாமே குளோபல் வார்மிங். கிட்டத்தட்ட ஒரு என்வாயர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அவ்வளோ விஷயத்தையும் பாத்மோஸ் ஐலாண்டில் அப்போஸ்தலன் ஜானுக்கு வந்து இதை தெளிவுபடுத்துறாரு. அப்போஸ்தலன் ஜானுக்கு கண்டிப்பாக வியப்பம் வந்திருக்கும், பயமாகவும் வந்திருக்கும், கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கும். இதெல்லாம் எங்கே என்ன எப்படி உள்வாங்கிறாருன்னு எனக்கு இமேஜின் பண்ணி பார்க்குறேன். இப்போ நமக்கு இவ்வளோ அட்வான்ஸ்டுக்கு அப்புறம் இந்த வாரோடைய அடுத்த லெவலில் யோசிக்க கூட முடியல. யோசிக்க முடியலன்றதை தாண்டி யோசிச்சாலே கொஞ்சம் ரொம்ப வியப்பாகவும் இருக்கு, பயமாகவும் இருக்கு. ஆனால் இவர் பயப்படாதுன்னு சொல்றாரு. 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இவ்வளோத்தையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கிளியராக சொல்லியிருக்காரு. வர்றதை பார்க்குறாரு, சீன் மாதிரி பார்க்குறாரு, உட்காந்து மூவி மாதிரி பார்க்குறாரு. அதனாலதான் 1000 வருஷம் ஒரு நாள்ன்றாரு, 1000 வருஷம் ஒரு நாளுங்கிறாரு. ஸோ இப்போ இது வந்து நடக்குது. இது முதல்ல நடக்க போகிறதான் மிக முக்கியமான விஷயம். இதை ஒட்டி நடக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு ஒரு பாதிப்பு வரும் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக நியூக்ளியர் பாதிப்பு ஒன்று வரும். உங்களுக்கு மக்களுக்கு பாதிக்கும். இப்போ இதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேக்சினோ அல்லது இதுக்காக அவங்க வந்து ஒரு எதையோ ஒன்று கொண்டு வருவாங்க. இது 2வது மக்களுக்கு ஏற்படப்பட பாதிப்பு. மக்களுக்காக தான் அது வரும், சரியா வரும். ஆனால் இது மக்களை என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளே நடத்தும். இதுக்கு பேர் ஒரு பயோவாரன்னு சொல்லுவாங்க.
இது எங்கே இருக்குன்னா ரெவலேஷன் 9:4 இருக்கும். நீங்கள் ரெவலேஷன் 9:4 படிச்சுட்டு நீங்கள் சும்மா ரெவலேஷன் 9:4 படிங்க. படிச்சுட்டு அப்படியே இந்த சம்பவத்தை இப்போ நீங்கள் கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க, அது உங்களுக்கு புரியுதான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன். 9:4 வாசிங்களேன். ரெவலேஷன் 9:4 And they were told not to hurt the grass of the earth, nor any green thing, nor any tree, but only the men who do not have the seal of God on their forehead. அப்போ யோசித்து பாருங்க, மரம் செடி கொடி எதுவும் பாதிக்கப்படல, மனுஷன் மட்டும் செத்தான். இதை எங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க? கோவிலில் பார்த்துருப்பீங்க நீங்கள். வேர்ல்டு வைடு ஜனங்க வந்து யூஎன் ரிப்போர்ட் படி 2 கோடி பேர் செத்துருக்காங்க. ஆனால் என்வாயர்மெண்ட் நல்லா இருந்துச்சு. ஆமாம், என்வாயர்மெண்ட்டில் ஒன்றுமே இல்லையே. லாக்டவுன், உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு லெவல் குறைஞ்சிருச்சு, ஆறெல்லாம் சுத்தமாயிருச்சு, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் மனுஷன் மட்டும் செத்தான். அந்த வசனம் அப்படியே இருக்கு பாருங்க. அதில் இதுதான் இனி நடக்கும். கோவிடில் சொன்னது அது இல்லை, அது இனிமேல் நடக்கிற விஷயம். ஒரு மிகப்பெரியதான மக்களை மட்டும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். மிகப்பெரியதான பாதிப்பு வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பாதிப்பு அது வரும். அது பேண்டமிக்காக இருக்கலாம், இது எல்லாமே இருக்கலாம். இது 2வது ஏற்படக்கூடிய பாதிப்பு. 3வது எக்கானமி. ஒரு வார் முடிஞ்சால் எக்கானமி என்ன ஆகணும்? ஆரம்பிக்கும் போதே எக்கானமி என்ன ஆயிடுச்சு வேர்ல்டு வைடு? இப்போவே எக்கானமி ஃபுல் க்ளோஸ். ஸோ அடுத்து மிகப்பெரியதான எக்கானமி லாஸ். இப்போ நம்ம டிஜிட்டல் மணின்னு ஒன்று பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? இந்த டிஜிட்டல் மணி தான் அடுத்து மிகப்பெரியதான ஒரு விஷயத்தை கையில் எடுக்க போகுது. இனிமேட்டு உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் காப்பின்ற மாதிரி இந்த ஹார்டாக கையில் நீங்கள் யூஸ் பண்ணுறதான மணி இருக்காது, ஃபுல்லாக டிஜிட்டல். இந்த டிஜிட்டல் மணியை யூஸ் பண்ணுறதுக்கு யூ வில் பி இம்ப்ளான்டட் வித் அ சிப். அது ரெவலேஷன் 13, 16, 17 இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். இந்த சிப்பு தான் நீங்கள் மொத்தமே, இந்த சிப்பு தான் நீங்கள் மொத்தமாகவே இருப்பீங்க. என்ன அப்படின்னா உங்களுடைய மொத்த ரெக்கார்டு அது உள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஐடி கார்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம், பாஸ்போர்ட்னு ஒன்று வச்சுருக்கோம், ஓட்டர் ஐடின்னு ஒன்று வச்சுருக்கோம், டிரைவிங் லைசன்ஸ் ஒன்று வச்சுருக்கோம். வி ஹேவ் சோ மெனி ஐடிஸ். நீங்கள் ரோட்டில் இறங்கி வண்டி ஓட்டுனா ஒரு ஐடி வேணும் இல்லையா? இதெல்லாம் மொத்தமாக கலந்து ஒரு சிப்பில் இருக்கும், ஒரே சிப்பில் இருக்கும். அப்போ அது இல்லாமல் நீங்கள் இல்லை, நீங்கள் தான் அது. இப்போவே நீங்கள் ஒரு நம்பர் இல்லாமல் எதையும் வாங்க முடியல வேர்ல்டில். ரெவலேஷன் 13, 17 சொல்லுது நம்பர் இல்லாமல் வாங்க முடியாதுன்னு சொல்லுது. இப்போ அடுத்து என்ன ஆக போகுதுன்னா டிஜிட்டல் மணிக்குள்ளே போவீங்க. யூ ஆர் டிஜிட்டலி சர்வேலன்ஸ்குள்ளே வந்துடுவீங்க முழுக்க முழுக்க. ஸோ டோட்டல் வேர்ல்டுமே ஒன் கண்ட்ரோலுக்கு கீழே, சர்வைவல் ஒன் கண்ட்ரோலுக்கு கீழே போக போகுது. இப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் நான் வரும்னு சொல்கிறேன் இந்த வாருக்கு அப்புறம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஒரு 54 லட்சம் பேர் செத்ததாக ஒரு அறிக்கை இருக்குது. அது பர்ஃபெக்ட் கிடையாது, ஏன்னா தோராயமாக எவ்வளோ பேர் செத்தான்னு கரெக்டாக சொல்ல முடியாது இல்லை, ஒவ்வொரு நாட்டிலேருந்து எடுக்க முடியாது கரெக்டாக. செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில க்ரோர்ஸ் செத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. தேர்ட் வேர்ல்டு வார் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ இருந்ததை விட இப்போ 2 மடங்கு மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, 800 crores இருக்குது. ஸோ நமக்கு அதை விட உயிர் சேதம் அதிகமாகத்தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி உயிர் சேதம் இருக்கும்போது இப்போது பேண்டமிக் வந்துச்சு, கோவிட் வந்தது. ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஒரு எவ்வளோ பேர் எந்தெந்த நாட்டில் எவ்வளோ செத்து போனாங்க இதெல்லாம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். நம்மளால் வந்து சரியான கணக்கெடுப்பு எடுக்க முடியல. யூஎனுடைய தொலாயமான கணக்கெடுப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா 2 கோடி பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்னு யூஎன் சொல்லுது. அப்போது இந்த 2 கோடி பேர் செத்து போயிட்டாங்கல்ல, இவன் 2 பேரோட ஐடி இப்போ இருக்காது. இதில் எத்தனை பேர் வாங்கினாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் ஐடி வாங்கலைன்னு தெரியாது இல்லையா? அப்போ திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி ரீஷஃபில் பண்ணி திருப்பி உங்கள் ஐடியை வந்து அவங்க திருப்பி ரீவெரிஃபிகேஷன் போவாங்க. அப்போ அத்தனை பேரும் மீண்டும் நீங்கள் ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு வரும். எல்லாருமே உங்கள் ஐடியை கொண்டு போய் என்ன பண்ணணும்? எப்படி கிரைஸ்ட் வந்து பிறக்கும் போது ஒரு எக்ஸாக்ட்லி அதை தான் நான் சொல்ல வந்தேன். தெரிவார் கிரைஸ்ட் பிறக்கும்போது எப்படி வேர்ல்டு வைடு எல்லாரும் போய் அவங்கவுங்க நாட்டில் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னு பதிவு பண்ணாங்க இல்லையா? லுக் 2:1 and 2 இருக்கும். இந்த டைம் ஆஃப் அகஸ்டஸ் சீசர், அகஸ்து ராயன் காலத்தில் குடிமதிப்பு எழுதும்படிக்குன்னு இருக்கு இல்லையா? அதே விஷயம் திருப்பி நடக்கும். அது ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. ஆமாம், உலகம் முழுவதும் இருக்கும். வேர்ட் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கும். இப்போ திருப்பி உலகம் முழுவதும் செய்வாங்க. எல்லா நாட்டிலையும் அவங்கவுங்க போய் ஃபேமிலியோடு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்க பண்ணுறாங்கல்ல, அதுதான் அடுத்த மிக முக்கியமான சேஞ்ச். நாம் என்ன நினைப்போம்னா வேற வழியும் இல்லை, ஏன்னா சர்வை பண்ணுறதுக்கு அது பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா நீங்கள் இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் கிரைஸ்ட் டைமில் வந்து மேரியும் ஜோசப்பும் கொண்டு போய் பண்ணுறாங்க, அவங்க பெத்லஹேமில் போய் பண்ணுறாங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் பண்ண வேண்டி வரும். ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் பண்ணணும், எல்லாரும் பண்ணணும். இது அடுத்து ஏற்படக்கூடியதான மிகப்பெரியதான. இதை நம்ம எப்படி பார்ப்போம்னா அதை வந்து அவங்க பாசிட்டிவாக தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கானமி இருக்கும், பண்ணிங்கன்னா நீங்கள் பேங்கிங் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணலாம், டிஜிட்டல் மணி உங்களுக்கு வேலை செய்யும்.
ஏன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த சிப் உங்களுக்கு போடுவாங்க. அது ரிஜிஸ்டர் பண்ணதுனால தான் பிசிஏடினும் நமக்கு பதிவாச்சு. அது பதிவாச்சு. அதே மாதிரி தான் இதை வந்து இந்த இந்த கிரேஸ் பீரியட் நம்ம சொல்கிறோம், இந்த புதிய ஏற்பாட்டு காலம் இது முடிஞ்சு அந்த சபை காலம் முடிவடைஞ்சிரும். இதுக்கு நடுவில் இதோட இது வரும். இது எல்லாமே அடுத்து ஒரு 7 இயர்ஸ்க்கு உலகம் வந்து ஒரு மிக மோசமான ஒரு கண்டிஷன் சந்திக்கும்னு பைபிள் சொல்லுது. ஸோ இது எல்லாமே இதனால் ஏற்படக்கூடிய விளைவு. ஒரு பக்கம் குளோபல் உலகம் மிகப்பெரிய மோசமான கண்டிஷன் இருக்கும். அது இல்லாமல் வார்ஸ் நடக்கும். 42 மந்த்ஸ்க்கு வார் நடக்கும் அதுக்கப்புறம். ஏன்னா வேர்ல்டை வந்து ஒரு கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும், உலகளாவிய பண்ணி டோட்டல் வேர்ல்டையும் பொலிட்டிக்கலி, ஜியோ பாலிட்டிக்ஸ்ம்பாங்க, பொலிட்டிக்கலி கொண்டு வந்து ஒரு கண்ட்ரோல் நிற்பாங்க, எக்கனாமிக்கலி ஒரு பக்கம் கொண்டு வந்து நிறுத்துவாங்க, இதே மாதிரி ரிலீஜியஸாகவும் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஸோ இப்போ நம்ம இதெல்லாத்தையும் செய்யறதுக்கு, இவ்வளோத்தையும் செய்யறதுக்கு நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ண போகிறோம். ஏஐ டெக்னாலஜி நம்ம சொல்லக்கூடியதை விட ஏஜிஐயை தாண்டி இன்னொரு அட்வான்ஸ் டெக்னாலஜி ஒன்று வரும். இப்போ ரீசெண்டாக சைனாவில் வந்து ஒரு இது நடந்துச்சு, எக்ஸிபிஷன் நடந்தது. நீங்கள் பிரமிச்சிருவீங்க, பிரமிச்சே போயிடுவீங்க. ஹியூமன் தான் அப்படியே, ஹியூமனாய்டு ரோபோட், 100% ஹியூமனாய்டு ரோபோட் இப்போ இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா கழுத்து வரைக்கும் தான் இருக்குது, இதுக்கப்புறம் மிஷின் இருக்குது. வரக்கூடியதான வேர்ல்டோடையதான கான்செப்ட் அவங்க வந்து நமக்கு கொண்டாந்துட்டாங்க. இந்த வாருக்கு அப்புறம் அதுவும் மாறிடும். ஹியூமன்ஸ்க்கு பதிலாக ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் வந்துடும் எல்லாத்துக்கும். ஃபேமிலியிலே வந்துடும். கணவனுக்கு பதிலாக ஒரு, மனைவிக்கு பதிலாக ஒன்று. நீங்கள் பிள்ளையை வந்து நீங்கள் இனிமேல் பெற்றுக்கொள்ள வேண்டாம், ஹியூமனாய்டு ரோபோட் மாதிரி நீங்கள் உங்கள் இஷ்ட ரேசியத்தில், உங்கள் இஷ்ட கலரில் பிள்ளையை வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ வேர்ல்டு வந்து கொலாப்ஸாக இருக்கும். நோவாவின் காலத்தில் பூமி எப்படி இருந்தது? சீர்கேடாக இருந்தது. அந்த சீர்கேட்டுக்கு பூமி வந்து என்ன செஞ்சிடும்? இன்றைக்கி வந்துடும். இது எல்லாமே வாருக்கு அப்புறம் நடக்க போகிற வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், ஈவெண்ட்ஸ். இதுதான் ஒரு மிகப்பெரியதான டிக்டேட்டர்கிட்ட மாட்டக்கூடியதான விஷயமா இருக்கும் அந்த பீரியடில். அப்போ ஒரு டிக்டேட்டர் இருக்கும் யூரோப்பில் இருந்து. அந்த டிக்டேட்டரை மாட்டக்கூடியதான மிக முக்கியமான விஷயமாக இது இருக்கும். இப்போ சரி, இவ்வளோ நம்ம போஸ்ட் இது சொல்கிறோம், ஆனால் வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது மேத்யூவில், இதெல்லாம் நடக்கும் பயப்படாதீங்கன்னு. திருப்பி நான் அந்த பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன். எப்படி நம்ம அப்போது இதை புரிஞ்சிக்கலாம்? ஒரு பக்கம் இதெல்லாம் போஸ்ட் சினாரியோ பேசுகிறோம், கரண்ட் சினாரியோ பேசுகிறோம், நடந்ததை பேசுகிறோம். பட் திருப்பியும் அஷ்யூர் பண்ணுறது, பைபிள் அஷ்யூர் பண்ணுறது, நான் பயப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கேன் அப்படின்னு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. ப்ராக்டிக்கலாக நான் எப்படி ரெடி ஆகணும் இன்னும் ஃபர்தராக? இப்போ நம்ம வந்துட்டு நீங்கள் கேட்ட கேள்வி பயப்படாமல் எப்படி இருக்கிறது. ஆமாம், இவ்வளோ போன எபிசோட்லையும் கேட்டேன், பட் இந்த எபிசோடில் வேறு மாதிரி கேட்குறேன். ஏன்னா வந்து இதெல்லாம் நடக்கும்னு. ரெண்டாவது, நடந்தவைகளும் நடப்பவைகளும் ஃபேக்ட்ஸ் வந்துனே இருக்கு. இப்போ நம்ம பேசுகிறது எல்லாம் நேர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரில. இதெல்லாம் பைபிளில் பதிவாக இருக்குது. நம்ம வந்து பைபிள்னு தான் பேசுகிறோம், நம்மளா எதுவும் சொல்ல. ஸோ நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் எல்லாமே பைபிளில் இருக்குது. பைபிளில் ஃபேக்ட்ஸோடு தான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டே வரோம். அப்போ எப்படி அதுலேயும் பைபிள்லையும் இருக்குது, நீ பயப்படாத அப்படின்னு. ஸோ திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இதையுமே நம்ம ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று வந்து இந்த போஸ்ட்டுங்கிறதுக்கு அப்புறம் பார்ப்போம். முன்னாடி இதில் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது லூக்கா 21:28 ஆண்டவர் சொல்கிறார். லூக் 21:28 இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். அடுத்த வார்த்தை சொல்கிறார், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. அப்போ இதெல்லாம் நடக்கும். மேத்யூலையும் இருக்குது, ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் நமக்கு. ஸோ இது நடக்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா, இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் என்னை பாதுகாப்பார், அவர் வந்து என்னை மீட்டு கொண்டு போவார். இப்போ இதெல்லாம் ஃபேக்ட்ஸ், உங்கள் கண்ணு பார்க்குது. ஆனால் இந்த விஷயம் விசுவாசிக்கிற விசுவாசம், ஃபெய்த், ஃபேக்ட் டு ஃபெய்த். ஆமாம். நீங்கள் இப்போ இங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோவா பேழை கட்டுறதை கூட ஒத்துப்பான். ஆமாம், ஜலப்பிரளயம் வருதுங்கிறத ஒத்துக்க மாட்டான். ஆமாம், பேழை கட்டும் போது யாரும் ஒன்றும் பிரச்சனை அது கட்டிட்டாரே, அவர் கட்டி 100 வருஷத்தில் கட்டி முடிச்சிட்டாரு. இல்லை கட்டக்கூடாதுன்னு அப்படி ஒன்றும் பிரச்சனைலாம் ரிவோல்ட்லாம் அப்படி எதுவும் பைபிள் இல்லை. வசனம் மட்டும் என்ன சொல்லுதுன்னா, இவர்கள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்னு இருக்கு. பீட்டரில் வந்து 19 வாசிக்கும் போது அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவர்கள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க இந்த நோவா பேழையை கட்டும் போது அதை கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அது ஃபேக்ட், கண்ணுக்கு முன்னாடி ஒரு நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் நோவா சொல்றது அவங்களை ஏற்றுக்கொள்ளவே முடியல. நோவா என்ன சொல்லியிருக்காரு, ஒரு நீங்கள் இன்றைக்கி உள்ள ப்ராக்டிக்கலாக யோசிப்பாங்க, இன்றைக்கி சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு மழை வரப்போகுது, வெள்ளம், டோட்டல் பூமி தண்ணியில் அழிய போகுது, மலைக்கு மேலே தண்ணி வந்துடும், எல்லோரும் செத்து போயிடுவாங்க, இந்த பேழைக்குள்ளே இருக்கிறவன் மட்டும் பொழைப்பான் அப்படின்னு நோவா சொல்கிறாரு. எப்படி இதை எப்படி அவன் ஏற்றுப்பான்? இதை அவன் ஏற்றுக்கணும், விசுவாசிக்கணும். அங்கே தான் இருக்குது, இங்கே தான் ஃபெய்த் வருது. ஸோ இதில் பாதுகாக்கப்படுறதுக்கு ஃபெய்த்தை தவிர வேறு வழியே கிடையாது. நோ பிளான் பி, ஆப்ஷனே இல்லை.
ஒரே ஆப்ஷன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசம் தான், ஃபெய்த் தான். இவ்வளவுக்கு நடுவில் இயேசு என்ன காப்பாற்றுவார். ஏன்னா இயேசு சொல்றார், அப்படிதான் சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். இந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து நம்ம சொல்ல தான் நமக்கு அதுதான் உயிர் நாடி. ஏன்னா கேள்வினாலே விசுவாசம் வரும். இதை கேட்க நீங்கள் கேட்குற விஷயம் நடக்குது, கேட்குற விஷயம் நடக்குது. அப்போது நான் கேட்ட விஷயத்தில் 99 நடந்துருச்சு, 100வது நடக்கும். இதான் விசுவாசம். 100வது என்ன? அவர் என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போவார். இதுதான் முதலாவதாக நீங்கள் காப்பாற்றப்படுவதற்கான உங்கள் விசுவாசம் தான் ஃபஸ்ட்டு. அப்போ நம்ம பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இவ்வளோத்தையும் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு பைபிளில். ஆமாம், இவ்வளவும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. இந்த 2000 வருஷமாக நடந்திருக்கு, இனியும் நடக்கும். அப்போது இவைகளுக்கு நடுவில் அவர் வரப்போகிறதுனால யூ வாண்ட் டு பி ரெடி. அவரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு, அதுக்கு மெயின் நீங்கள் அவர் வருவார்ன்றதை விசுவாசிக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, விசுவாசிச்சிட்டிங்க, ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க. நான் எக்ஸாம் வரப்போகுது, நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டேன், ஆண்டவர் வந்து என்ன வரப்போகிறாரு, எக்ஸாம் டு ஃபேஸ். ஆமாம், ஃபேஸ். அதனால் நீங்கள் படிக்காமல் இருக்க முடியாதுல்ல. ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே ஜோம் பண்ணிட்டேன், நான் நேற்று பண்ணேன், நான் ஜோம் பண்ணிட்டேன், எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவேன். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், விசுவாசம் முக்கியம், கிரியை இல்லா விசுவாசம் செத்துது. கிரியை இல்லாத விசுவாசம். உங்ககிட்டையும் கொஞ்சம் கிரியை கத்தர் எதிர்பார்க்குறாரு. உங்கள் கிரியையினால் தான் பரலோகத்துக்கு போகிறீங்கன்னு கிடையாது. நீங்கள் என்ன கிரியை செஞ்சாலும் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. கிருபையினால தான் போக முடியும். ஆனால் கிரியை இல்லாவிட்டால் போகவே முடியாது. அழகா ஆண்டவர் வசனம் சொல்லுவார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நான் ஆயத்தப்பட்டுட்டேங்கிறதுனால உனக்கு வெற்றி கிடைக்காது. சரி, ஆண்டவர் தானே வெற்றி கொடுக்குறாரு, நீ ஆயத்தப்படாமையும் இருக்கக்கூடாது. அதோட விஷயம் என்ன? நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்க, நான் செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன். கோலியாத்தை ஜெயிக்க நீ போகணும். சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் தான் நான் வரேன். அப்புறம் ஏன் கூழாங்கல் எடுத்துன்னு போனேன்? ஆற்றங்கரையிலிருந்து அவன் 5 கூழாங்கற்களை எடுத்து தன் அடைப்பையில் போட்டுக்கொண்டான். ஏன் போட்டீங்க? அவனுக்கு முன்னாடி இயேசுவின் நாமத்தில் கீழே போ கோலியாத்தனா சொல்ல தானே? இல்லை, நடக்கல. நீங்கள் செய்ய வேண்டிய கிரியை செய்யணும். ஒரு குரூப் என்ன ஒன்று இப்படி போயிடுது. அந்த கிரியையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம கிருபையினால தான் பரலோகத்துக்கு போகிறோம். அதனால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். நீங்கள் வந்து சோத்திரம் மட்டும் பண்ணுங்க, மோட்டிவேஷன்லாம் பேசுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஜீவன மரணம் நாவல் தான் இருக்குது, நான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்லிகிட்டே இருங்க. இந்த ஆட்கள் ஏன் தங்கள் பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நான் எக்ஸாம் போக மாட்டேன், நான் எழுத மாட்டேன், புக் வாங்க மாட்டேன், ஆனால் கர்த்தர் என்ன பாஸ் பண்ண வைப்பார். சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா டேவிட் கோலியாத் ஸ்டோரியிலேயே ஒரு குரூப் வந்து டெய்லி கோலியாத்தை பார்த்து கத்திட்டே இருக்காங்க. சத்தம், இந்த பக்கம் ஒரே சத்தம், கோலியாத்து வந்தோடனே இந்த பக்கம் சத்தம். ஆனால் இவர் வந்தார், பார்த்தாரு. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஒரு நிகழ்ச்சி கூட பண்ணோம். இஸ் நாட் அ வாரியர் ஆல்சோ. அந்த டைமில் பையன்தான் கல் எடுத்தார், வந்தார். ஸோ சத்தம் போடுறதுனால பெருசாக ஒன்றும் இம்பேக்ட் இருக்குமான்னு ஒன்றும் இல்லை. கல்லை அடிக்க வேண்டியது என் வேலை, ஆனால் அதை நெத்தியில் பட்டு அவனை கீழே தள்ளுறது கர்த்தருடைய வேலை. நான் கல்லை அடிக்காமல் இருக்கக்கூடாது. அதுக்காக அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு. காட் சொல்றாரு, நீ ப்ரிப்பேர் ஆகுன்னு சொல்றாரு. ஒரு ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த் இருக்கு. ஆமாம். இப்போ நீங்கள் பேசிக்கொள்வதே பரிசுத்த ஆவியானவர் அறிவார். அவர் என்ன விதத்தில் பேசணும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதனால் பைபிள் வாசிக்காதீங்கன்னு அர்த்தமா? நீ வாசிக்கிட்டே இரு, ஆனால் அங்கே என்ன பேசணும் அவர் சொல்லுவார், அதை பேசுங்க. அதான் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முதல் இந்த விஷயம் எதை பேசியிருக்குன்னா, கிரியை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து, கிரியையினால பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு கிருபையை நம்பாத ஒரு குரூப் இருக்கு. இவங்க சர்ச்சைக்கே வர மாட்டாங்க, ஆனால் கிறிஸ்டியன்ஸ் தான். அவங்க வந்து ஒய்ஃப் எல்லாம் சர்ச்சைக்கு அனுப்பிச்சு பார்ப்பாங்க, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. ஆண்டவருக்கு ஒரு 2 hours கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ஏழைகளுக்கு செய்வாங்க, ஊழியங்களுக்கு செய்வாங்க. இது ரெவலேஷன் இருக்கிற ஒரு சபை மாதிரி தான். அப்படி இருக்குல்ல, அப்படியே இருக்கு. யூ வில் டூ ஆல் த நல்ல ஒர்க் எல்லாம் பண்ணுறாங்க. ஆமாம். ஆனால் உனக்கு இருக்கும் தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். யூ ஆர் புவர் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. பைபிள் வாசிக்க அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படியே ஜோம் பண்ணா சோறு வந்துருமா? உழைக்கணும், கர்த்தர் உழைக்க சொல்லுங்க. உழைங்க, கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரம் எங்க? இது ஒரு குரூப் இருக்கு. வெறும் கிரியையிலேயே பரலோகத்துக்கு போகலான்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கு. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். அது ஒரு எக்ஸ்ட்ரீம்னா இது ஒரு எக்ஸ்ட்ரீம். ஒரு குரூப், நீ ஏப்பா சாப்பாடு தான்ப்பா முக்கியம், தண்ணி முக்கியம் இல்லை. ஒரு குரூப் சொல்லுது, மனுஷன் தண்ணியிலே வாழலையா, சாப்பாடு எதுக்கு, அது உடம்புக்கு கெடுது. ஆண்டவர் சொல்ல 2 வேணும்ப்பா, பாடி 2 சேர்ந்து தான் செஞ்சிருக்கேன். அதே மாதிரி தான் ஜெபம், விசுவாசம், கிரியை எல்லாமே இருக்கு. எல்லாம் சேர்ந்து ஆயத்தப்படுத்தணும். இன்னைக்கு சபையில் அந்த பேலன்ஸ் டீச்சிங் அப்படிங்கிறது எல்லாம் போயிடுச்சு.
மோட்டிவேஷ்னல், பிளெஸ்ஸிங் அப்படின்னு போயிட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி அவுட் ஆயிடுச்சு. இதுவும் செய்யணும், இதுவும் செய்யணும். சர்ச்னா ஃபேமிலி தான் சர்ச். சர்ச்சுங்கிறது ஃபேமிலிஸ் நிறைந்தது. ஸோ உங்கள் ஃபேமிலியை ஆயத்தப்படுத்துங்க, ரெடி ஆக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வி ஆர் த லாஸ்ட் எபிசோட். நான் இந்த ப்ரோக்ராமை சொல்லலை, நான் சொல்கிறது சர்ச்சோடைய லாஸ்ட் எபிசோடில் இருக்கோம். நம்ம எவ்வளோ ரெடியாகி ஆண்டவரை சந்திக்க ரெடி ஆகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் போகிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். இன்னொன்று வந்து இந்த எக்ஸாம் ஃபியரை தாண்டி எக்ஸாமே நமக்கு வந்து நன்மைன்றதும் இருக்குது. நம்ம தகப்பனை சந்திக்க போகிறோம் அப்படின்ற தாட் வந்தாலே ஓகே, ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஃபியர் இருந்தாலும் ஒரு சந்தோஷமும் கலந்த ஒரு, அதான் பயப்படாதீங்கன்றாரு. ஏன்னா அப்பாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சாலே அவர் நம்மளை கேர் எடுத்து பார்த்துப்பாரு. அடுத்த இயருக்கு போகணும்னு நினைக்கிறவன் இந்த இயர் எக்ஸாமை சந்தோஷமாக ஃபேஸ் பண்ணுவான். இதை முடிக்கணும்டா, சீக்கிரம் முடிச்சாதான் அங்கே போக முடியும். அந்த மாதிரி பரலோகத்துக்கு போகணுங்கிற ஆசை இருக்கிறவங்களுக்கு அது வரும். கரெக்ட். இங்கேயே இருக்கணுன்றவங்களுக்கு அது வராது. ஸோ இதுதான் இந்த நடந்தவைகளும் நடப்பவைகளும் கிரக்ஸ் நினைக்கிறேன். ஆமாம், இது மொத்தத்தினுடையதான ஒரு ஸ்பீச் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். ஆமாம், மிக்க நன்றி பிரதர் ஜெகன். இந்த 2 எபிசோடுமே நம்ம நாட் ஓன்லி வார் மட்டும் இல்லை, இந்த வாரில் என்ன பண்ணணும், நம்ம எப்படி கெரிய இருக்கணும், நம்ம எப்படி ஃபெய்த்தில் இருக்கணும், அது மூலம் ஆக்ஷன்லேயும் இருக்கணும் அப்படின்றதும் நீங்கள் சொன்னீங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா தேவன் அன்பானவர். இது எவ்வளவோ நம்ம நேசித்து நமக்கு கொடுத்துருக்காரு இந்த பூமியை, இந்த விஷயத்தெல்லாம். அதெல்லாம் நினைக்கும் போது இன்னும் நமக்கு எவ்வளோ காட்ஸ் லவ்வை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மிஸ் பண்ணுறோமோன்ற ஒரு தாக்கமும் வருது. லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் எப்படி முடிக்கலாம்? ஜெபத்தோடு முடிச்சிருவோமா? கரெக்ட். சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்கள் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதில் சொல்லப்பட்டபடி ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை, உம்மை நோக்கி பார்க்கிறவர்களை, கூப்பிடுகிறவர்களை ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீரப்பா. செட்டைகளின் மறைவில் வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. அந்த ஜனங்கள் இவங்களுக்கு நடுவில், யுத்தத்துக்கு நடுவில் பாதிக்கப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்படட்டும், பாதுகாக்கப்படட்டும், குடும்பங்கள் பாதுகாக்கப்படட்டும், விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். நீர் மாத்திரம் மகிமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.